வேடனாக நடித்து நம்மளாம் எடுத்துக்கொண்டிருக்கும் மரியாதை பாசத்திற்குரிய அருமையான ஆட்டூரை சேர்ந்த ஆறுமுக மன்னர்களுக்கு அதவத்தூர் கிராமத்தை செலவும் கமிட்டியில் செலவும் பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி வணக்கம். உயிரும் இசை பாடும் குரலின் மனம் நாடும் உயரும் இசை பாடும் குரலின் மனம் நாடும் மனம் நாடும் மனம் நாடும் இதழ் கல்வி ஆடுமாமையில் கல்வி கோவித்த இதழ் கல்வி ஆடுமாமையில் கல்வி கோவித்த இதழ் கல்வி ஆடுமாமையில் கல்வி சுவை உண்டி 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 சுவை தேடி உண்டி சுருதி மடு வண்டி கோவித்த இதழ் கல்வி ஆடுமாமையில் கல்வி சுவை தேடி உண்டி 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 தமிழ் புகழ்ந்து மதுமன் என்னும் மலர் தொழகினே சோலையிலே சோலையிலே நாரதர் தெரிவித்தபடி வேடரூபம் அணிந்து வெள்ளிமலைச்சாரில் இருந்து விட்டோம். இந்த குறிஞ்சிலத்தின் தரவண முருகன் முருகனின் நன்மைய பரமன் பரமன் என்றிருப்பது அரவம் அரவத்தை கொடியாய் கொண்டவன் துரியோதனன் துரியோதனன் என்பன கருணன் கருணன் தந்தை ஆதிசேடன் ஆதிசேடன் ஜெபப்பதோ பூமி என்ற பிரபஞ்சம் அதை பிளந்து தும்சப்படுத்தியவர் இலங்கேஸ்வரன் இலங்கேஸ்வரர் அளித்தவரோ திருமால் திருமாலின் மார்பிலே இடம்பெற்றக்கூடிய மகாலட்சுமி அப்படி லட்சுமி கடாட்சியம் பொருந்தியதோ இந்த குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தின் சிறப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் வருவது வழக்கம். இப்பொழுது நான் இந்த மனத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது குறிஞ்சி மனதானது மணந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றும் எனக்காக அமைந்திருக்கலாமோ ஒவ்வொன்றும் நமக்காக அமைந்திருக்கலாமோ என்றெல்லாம் அடிக்கோமாதா நீ இந்த உரைக்காக்கிற குளமாதா எல்லாருக்கும் தெரியாதா அடிக்கோமாதா நீ இந்த உரைக்காக்கிற குளமாதா எல்லாருக்கும் தெரியாதா இத பட்டு கட்டி பாரு சொல்லுதடி இந்த ஊர் காத்தே முது முட்டி விட்டு அதை கேட்குதடி இந்த ஊர் தோப்பு இத பட்டு கட்டி பாரு சொல்லுதடி இந்த ஊர் காத்தே முது முட்டி விட்டு
அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடி போமாதா அம்மாடி நான் படிச்ச படிப்புதான் சொன்னாங்க நீ குறைய மதிப்புதான் ஆனாலும் வாழ்வு உள்ளதா அண்ணாட்டம் நாம் உழைப்பு இருக்குது நம்மோட நாம் உழைப்பு நடக்குது என்கிட்ட போல் பாடுவே அம்மாவுக்கு எல்லோருக்கு உள்ளபடியில் இருந்து கொள்ள இத பட்டு கட்டி பட சொல்லுதடி இந்த ஊர் காத்து முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடி கோமாரா பாட்டுக்காக பொறுப்பு நடத்தல பொறுப்புக்காக பாட்டு படிக்கல பாட்டோட பொறுப்பு இருக்குது படத்தை போட்டு வாங்க முடியுமா பாட்டு தரத்து வெள்ளத்து கிடைக்குமா தன்னாட்டியே தெரியுமா இத பட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு இத பட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து இந்த பூந்தோப்பு ஆடிக்கொள்ளுமாறா பன்னக சமயவரசும் இங்கு வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த அதவத்தூர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கூடிய மந்தையம்மனுக்காக இன்னும் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்த இருக்கின்ற காரணத்தினால் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கூடிய அருமை பெரியோர்களும் தாய்மார்களும் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு அனைத்தும் பெற்று அனைவரும் வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல அந்த அம்மனை வேண்டிக் கொண்டு எங்களையெல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கும் அனைவருக்கும் கௌரவப்படுத்தி பொன்னாடை உயர்த்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் எங்களது நிகழ்ச்சிக்கு மிக சிறந்த முறையிலே ஒளிபெருக்க வைத்திருக்கூடிய திருப்பனவாசலைச் சேர்ந்த ஜெயசக்தி ஆடியோ நிறுவனத்தின் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளருமான அருமை அண்ணன் வேலாயுத மன்னனுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா கொள்ளந்தரோட போய் ஊசி வைக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. அவர் பெருமையை இங்கே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணனுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை துவங்குகின்ற நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பாடும் பாடல் நடமாக வேண்டும், நடமாக வேண்டும் வேண்டும் வேண்டும். நான் பாடும் பாடல் நடவாக வேண்டும், இசையில்லம் நதியாக போகும், அது இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நடவாக வேண்டும், இசையில்லம் நதியாக போகும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும்.
எங்கள் படகாடும் பெருமை மாறாதிருந்தாலோ தனிமை பாடும் என் தமிழுக்கு பெருமை வாராதிருந்தாலோ தனிமை நிலவோடும் புலனாட கடுமேனி எழுந்தாட நிலவோடும் புலனாட கடுமேனி எழுந்தாட அழகே நாட முதம் வரும் அமுதம் வரும் பாடும் பாட மரமாக வேண்டும் சிவில்லம் நதியாக போகும் போதும் அதிக நெஞ்சம் படகாக ஆடும் ஆடும் நான் பாடும் பாடமாக வேண்டும் சிவில்லம் நதியாக போகும் அதிக நெஞ்சம் படகாக ஆடும் பாராண்ட மாந்தாது மடவரை செந்திரன் பகலவன் காமதேடு மதிமேவு மார்க்கண்டன மருள் செயல் மால்கொண்ட முசுகுந்தனும் மாழ்வரு தென்னவனும் சேரவதி சோழனும் ஆசில்லாத துர்வாசனம் கவியதவு தேவனே கருதியவர் அடிமணிய அதரம் ஒரு பவளமாய் பணிவேசம் அங்கேறில் தாடாமல் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வனமாக இருக்கலாமா? இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அழகான இடமாக இருக்கிறது. இந்த இடமே அழகான இடமாக இருந்தால் இந்த இடத்தில் வசிக்கிற மக்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது இந்த இடத்தில் வசிக்கின்ற மக்களை பற்றி வர்ணிப்பதா? இதைத்தான் சொல்வார்கள். கடலெண்ட புவி மீது அழுகின்று உருக்கொண்டு கடவென்று வாழ்வை நம்பி காற்றென்ன மூவாசை பாரத சூழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ன கும்பிற்கு உடலென்ன தேடி ஓயாதே பகலும் இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டதை இல்ல. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதை விட வேற என்னத்தை கண்டா? உண்டு உண்டு உறங்குவதை கண்டதை எல்லால் ஒருவையின் அடைந்தினே தடமண்டம் வெளிகரையில் பந்த வாசங்கள் என்னும் தாய் என்னும் சே என்னும் நீ என்னும் நான் என்னும் தமகினைய மனமாய் எடு நின்று கடு நின்று ஏரண்டு கேளாதிருப்பது உனக்கலாக ஈசனே சிவகாமி நேசனை இணைகின்ற தெளிவார் நடராஜனை என்று சொன்னால் இந்த இடத்திற்கு மட்டும்தான் வெளியாகும். அப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் இந்த இடத்துடைய பெருமை சொன்னால் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதற்காக கல்லால் இதயமைத்தேன் கடும் விசத்தால் கல்லமைத்து கடற்கலாப்புகளுக்கு காரணமாய் நாக்கமைத்து நல்ல உள்ள வைத்து கண்ணக்கோட்டை அமைத்து நல்லவர் என்று சிலரை உலகம் நடமாட விட்டதடா. காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமுவரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காமுவரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காதலுக்கு 4 கண்கள். மதிப்பதில்லை பரமனையும் மதிப்பதில்லை பாதகம் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையுமில்லை பாதலும் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையுமில்லை வேதை மாந்தரிதை பெருமாள் உணர்வதில்லை காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காதலுக்கு 4 கண்கள். வேதம் 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 இல்லை என்பார் வேதாந்தம்
இளவரசி என்பார். காதல் அறம் என்பார் கத்தினிலை என்னவென்பார். காதல் அறம் என்பார் கத்தினிலை என்னவென்பார். கண்ணோடு மாம்பெரிது சிவரை உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள் கல்லனுக்கு 2 கண்கள். காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதலில்லை. காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதலில்லை. காதலுக்கு 4 கண்கள். மல்லிகை வெண்ணங்க வண்டது வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறது மைகரப்பு முல்லை மலர் மென்மாலை தோழசிகை மெல்ல நடந்ததை பொன்மாலை அந்தி பொழுதுகின்றார். உலகத்துல மனிதன் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஜெயிக்க முடியல. எந்த விஷயம்? வேற என்ன தூக்கம் தான். வேற மாற்று ஏற்பாடே இல்லையா. பசி வந்தா கூட எத்தனையோ வழிமுறைகள். அப்படியே இல்லைன்னு வச்சுங்களேன், வேற மாற்று அதாவது பசி வந்துருச்சு வச்சுங்க, எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு பசி ஆத்திக்கிடுவான். இல்ல சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட பட்னியா கூட கிடந்துருவாயா மனுஷன். ஏடா தம்பி இவ்வளவு முகவாட்டமா இருக்கா, உங்க நேரம் இல்லைண்ணே, அதனால சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, அதனால அப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், வேறு மாற்று ஏற்பாடே இல்லை. தூக்கம் வந்தா தூங்கிட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. பேசிக்கிட்டே இருப்பேன், பேசுற வார்த்தை வாயில இருக்கும். பட் என்னடா நம்ம அளவத்தூர்ல தெற்குக்குடி பிள்ளை கூத்து வச்சிருந்தாங்க, போய் பார்த்துட்டு உட்காந்து தூக்கம் கொண்டே அமுக்குது. இது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, உயிர் ஜீவன் எல்லாத்துக்குமே உறக்கம் என்பது உண்டு. அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமத்துக்கு சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னா பெரிய முனிவர்கள் கூட உறக்கம் என்பது உண்டா. இந்த உறக்கத்தினால என்ன நன்மை உண்டு என்ன தீமை உண்டுன்னு பாட்டுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை பாட்டுல காட்டி லேச காட்டுவோம். அதை ஆமா காட்டுவோமே. எந்த நேரத்தில் மனிதன் தூங்கினா எதை பெறலாம், எந்த நேரத்தில் தூங்கினா எதை இழந்துருவேன் அப்படிங்கிறதுனால லேச காட்டுவோமே. அதை தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பினி என்ற பெயர் வாங்காதே, நீ தூங்காதே தம்பி தூங்காதே. பக்கத்துல உட்கார்ந்து எழுப்பிடுங்க, பொழுது முடிஞ்சிருச்சு. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறைக்கதவும், பல சரித்திர கதை சொல்லும் சிறைக்கதவும். சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும், சத்தியம் தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே. பொழுதையெல்லாம் கூட்டி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் கூட்டி கெடுத்த நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அல்லும் கடலும் நேரம் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்துக் கொண்டார். அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்துக் கொண்டார். பிடித்துக் கொண்டோர் எல்லாம் பிடித்துக் கொண்டார். கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, படைதனில் தூண்டிய பண்டித்து இழந்தார். சண்டை செய்ய போற இடத்துல போய் தூங்கினா ஜெயிக்க முடியுமா? எப்படி ஜெயிக்க முடியும்? படைதனில் தூண்டிய பண்டித்து இழந்தார். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தார். பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தார். பள்ளிக்கூடத்துக்கு போனா தூங்கினா படிக்கவும் முடியாது. உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கடமையில் தூங்கியவன் புறத்திறந்தான். பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பட பொன்னான வேலை என்றால் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பினி என்ற பெயர் வாங்காதே, நீ தூங்காதே தம்பி தூங்காதே. தம்பி 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 அதோத்தூர் வேலாயுதண்ணே
காலையில ஒரு 20 தடவை போட்டு வச்சிருப்பாரு. திருவண்ணாமலையில் இருந்தேன் நைட்டு, அங்கே நாடகம். நாங்க இருந்த இடத்துல டவர் கிடைக்கல, அடிச்சுக்கிட்டே இருக்காரு. திருவண்ணாமலைன்னு ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா வந்து சேர்றாரா இல்லையே தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் படுத்து உறங்கியிருந்தா எனக்கு என்ன அதான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கவே வந்து சேர்ந்துருவான்னு படுக்க முடிஞ்சா, அந்த தூக்கத்தை விட பெருது நினைக்காம அவசியம் வரணும் என்பதற்காக நாட்டரசங்கோட்டைன்னு ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான், அந்த ஊர் நாடகத்துக்கு போயிருந்தான். அங்கே ஒரு பெரியவர் கேட்டாரு, தம்பி இந்த நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடுங்க தம்பி அப்படின்னு உணர்ந்து 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி பாடுறையான்னு வாங்கிட்டேன். வெட்டிக்காரர் சொன்னார், நான் போய் தூங்கின நேரத்தில் நாரதர் பாடியிருப்பார் வரைக்கும் எனக்கு தெரியல. அப்ப சொன்னாரு, நாரதர் ஏற்கனவே பாடிட்டாரு அப்படின்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல தம்பி, இந்த நேரத்தில் பாடணும் அந்த பாட்டை, அதனால நீங்க பாடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னாரு. என்னமோ காரணமாக சொல்றாரு, ஏன்னா பெரியவர் இல்லையா, ஏதாவது ஒரு காரணத்தோட தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டேன் அந்த பாட்டை. பாடினோடனே பாட்டு முடிஞ்சிச்சு, நான் நாடகம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் கிளம்புறோம், பேக்கத்தையும் கொண்டு போய் வேலில் வச்சாச்சு. இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா அப்படி தனியாக ஒரு சேரை போட்டு அங்கே உட்காந்துருந்தாரு. சரி இவர்கிட்ட என்ன காரணம் போய் கேட்போமே, ஏதோ ஒரு இக்கு வச்சு சொல்லிட்டு போனாரு. ஐயா இந்த மாதிரி ராத்திரி அன்பளிப்பு கொடுத்திய, இந்த பாட்டை பாடுங்க, அதுவும் இந்த நேரத்தில் பாடுங்கன்னு சொன்னீங்களே, என்னையா காரணம் அப்படின்னு. அதுக்கு சொன்னார் விளக்கம், தம்பி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 16 வகையான முகூர்த்தம், அதில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற நேரம் நீங்கள் நிற்கிற நேரம், இந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 5:30 வரை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அது பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வனதேவதைகள் வந்து வரங்கு கொடுக்குற நேரமா, காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் சாணம் தெளித்து கோலம் போட்டு அதை செய்கிற காரியமும் நல்ல காரியமாக இருக்குமா. அதை அப்போ அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் வனதேவதைகள்லாம் வரம் கொடுக்கக்கூடிய நேரமா. அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு நீங்கள் எதுக்கு உங்களை சொல்ல சொன்னேன் தெரியுமா? உங்கள் முகத்தில் ஹரிதாரம் பூசிருக்கிய, ஹரினா என்ன, ஹரினா மகாவிஷ்ணு, தாரம்னா மகாலட்சுமி, 2 பேரும் உங்கள் முகத்தில் குடிகொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாயினால மேடையில் நின்று நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு சொன்னால் அது பழிக்கும் தம்பி, அதனால சொன்னேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே எனக்கு அப்படியே புல்லரித்து போச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தூங்காதன்னு பாடணுமே, படுத்து தூங்குற பத்தியா பாட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாபெரும் மேதை. அப்பேற்பட்ட ஆள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்குறவங்களை பட்டு எழுதலை, வாழ்க்கையில வந்து தூங்கிறதா விழிப்புணர்வோடு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, எங்க இருக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எதுக்கு வேற கொண்டு வந்தேன்னு தெரியல, என் பாட்டு வெள்ளை வேட்டி செட்டிக்கிட்டு அம்பாடு போய்கிட்டு இருக்கா, ஊர்ல எவ்வளவு நல்ல காரியம் கிடக்கு, எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்ப அது தூங்குனதுக்காக அர்த்தம் தானா? அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து விழிப்புணர்வோடு இருக்கணுமா. அப்ப உறங்குனதுனால என்ன நன்மை இருக்கு, உறங்குனால என்ன தீமை இருக்கு, எந்த நேரத்தில் தூங்கினா எதை பெறலாம், எந்த நேரத்தில் தூங்கினா எதை இழந்துருவேன் அப்படிங்கிறதுக்காக விளக்கம் சொல்லியிருக்கா பத்தியா. மல்லிகை வெஞ்சங்க வண்டுது வன்கருப்பு வெள்ளி கணக்கிருந்த மெய்கருப்பு முல்லைமலர் மென்மாலை துளசி வெள்ள நடந்தது பொன்மாலை அந்திப்பொழுது என்றால் அந்திப்பொழுது எந்திரத்திலே பருவத்தை காட்டியளித்தாலும் உருவத்தை காட்டியளித்தாலும் பருவத்தை காட்டியளித்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம், உருவத்தை காட்டியளித்தால் மனதிற்கு கவர்ச்சியாக இருக்கலாம். பொன்னின் மணி கிண்கிணி புலம்ப மின்னம்மணி மேகலைகள் சிறம்புடன் எழுப்ப சின்ன மலர் கொண்டு சில சேரியர்கள் சூழ அன்னமென வெள்ளன மாமுறை வைத்தான். முதற்காக நாரதர் தெரிவித்தபடி வேட ரூபமணிந்து வேலிமலைச்சால் வந்து விட்டோம். ஆனால் வள்ளியின் திரைப்படம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும், ஆனால் இங்குதான் வழி இருக்கிறான் என்பதற்கான அறிகுறிகள் தன்பட வழியை வள்ளி இங்கு இருக்கின்றாளா. நாட ஆரம்பிக்கும் போது பப்பு டான்ஸ் பவுடர் போடும்போது வள்ளியும் பவுடர் போடணும். இப்போ நேர வர தூங்காம நம்ம சத்தம் கொடுக்கணுமே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா பத்தியா. அப்ப காரியம் தெரியுதா கடந்த தெரியுதா இல்ல, அது மாதிரி ஆளுநர் சுயன்று அழகாக பண்பாடுகின்றாலே. இந்த சத்தத்தை கேட்கும்போது என் காதுக்கு எப்படிலாம் கேட்கு தெரியுமா? இப்ப சத்தம் இனிமையா இருந்தா ஒரு பொண்ணு பாடுது, சத்தம் இனிமையா இருந்தா என்ன சத்தம் சொல்லுவோம்? குயில் மாதிரி பாடுது, குயில் மாதிரி கூவிட்டாளப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படி அழகா ஆடுனா மயில் 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 மாதிரி ஆடுறாளப்பா அப்படின்னு சொல்லுவான். அழகா நடந்து போனா நடைய பார்த்தியா அண்ணன் நட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா பேசுனா பேச்சுனா பேச்சு கிழிப்பில்லை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் இருந்தாலும் ஆளுநர் சொல்கின்ற அழகாக பண்பாடுகின்றாலே பெண்பாபாய் வண்டிகை தவிர வேறு எவராலும் இந்த இடத்துல குரல் எழுப்ப முடியாது என்பதற்காக ஆட்டத்துக்கு ஆட்டம் பாட்டத்துக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு எதுலையும் குறையில்லை. அது மாதிரி நாரதர் தெரிவித்த வள்ளி வெள்ளானா அல்லது நான் தேடி வந்த வள்ளி வெள்ளான் என்பதற்காக அழகான ஒரு எடுத்துக்காட்டு கவனிக்கிறோமா? மகாசுகித ரூப சுந்தரி மகாசுகித ரூப
ரூப சுந்தரி முகவனிதையே புனிதையே வினயமாய் மனோகரிய மதன ரசிக மகாசுகித ரூப சுந்தரி கோவிலம் இருந்து பட்டம் சுவாமியை அலங்காரியே கோவிலம் இருந்து பட்டம் சுவாமியை அலங்காரியே சுரபடி தகதமகிற சுமுகமோக நாட்டிலே சுரபடி தகதமகிற சுமுகமோக நாட்டிலே பகரநாத எழிலிடைய பாவையை கருணாகரி பகரநாத எழிலிடைய பாவையை கருணாகரி பருவனி பாக்கியவதிபதிகரி மகாசுகித ரூப சுந்தரி முகவனிதையே புனிதையே வினயமாய் மனோகரிய மதன ரசிக மகாசுகித ரூப சுந்தரி 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 ஆலோலோ ஆலோலோ என்று கூறும் என் மனிதமான மொழியில் எனவாசையோ மிருதே மட அன்னமே அழகு சொர்ணமே அழகு சொர்ணமே சந்தேகமா இருக்குல்ல இந்த சங்கரதாஸ் சுவாமி இந்த இடத்துல வள்ளியை வர்ணிக்கிறதுக்காக இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா காப்பி ராகத்தில் போட்டிருக்காரு. நம்ம பாடுன ராகம் வந்து காப்பி ராகம். காலையில எழுந்திரிச்சோட எல்லாரும் எதை விரும்புவான்? காப்பி. இந்த நேரத்தில் எல்லாரும் காப்பியை விரும்புவோங்கிறதுக்காக காப்பி ராகத்துல பாடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த காப்பி எப்படி ஆத்துவான்? அதுக்காக அண்ணனே அழகு சொர்ண ஏனாதினி மாதரசி சிறந்த யோக குலத்தரசி ஏனாதினி மாதரசி சிறந்த யோக குலத்தரசி இனத்தொழி மனத்திலே நிகழ்த்து இவள் மகாசுகித ரூப சுந்தரி முகவனிதையே புனிதையே வினயமாய் மனோகரிய மதன ரசிக மகாசுகித ரூப சுந்தரி சுந்தரி சுந்தரி. சங்கரதாஸ் சுவாமிக்கு இரண்டு கையிலையும் எழுதக்கூடிய பழக்கம் உண்டா? இரண்டு கையிலையும் எழுதக்கூடிய பழக்கத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு? ஒரு இரவுல 2 நாடகம் எழுதியிருக்காரு. ஒரு இரவுல 2 நாடகம். எப்படி எழுதினார் தெரியுமா? இந்த கையில ஒரு நாடகம், இந்த கையில ஒரு நாடகம். ஐயா ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா 2 கையில எழுதுவாங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா இந்த கையில எழுதுவாங்க, அந்த கொஞ்ச நேரத்தை இந்த கையில எழுதுவாங்க. ஒரே நேரத்துல 2 கையில எழுதுறதுன்னா அந்த அறிவு வேலை செய்யணுமே. இதுக்கு ஒரு கதை, இதுக்கு ஒரு கதை. அப்பேற்பட்ட மாமேதை ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே ஆலோலம் குரல் காட்டுகின்ற அரும்புணத்தே சேலோடி கண்ணை தினமீது வைத்த சிங்காரி தண்டை கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தார். நேத்து இந்த அடிய பாடுனேன். காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தாள் அப்படின்னு அந்த பாட்டு. பெட்டிக்காரர் வந்து இந்த பெட்டிக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவை செய்தாள் அப்படின்னாரு. கலவைன்னா என்ன தெரியுமா? நடக்குது. ஆத்மீயானம் பெரிதா, அறிவியானம் பெரிதானா, இதுல அனுபவம் ஞானம் பெரிது அப்படின்னு இருக்கேன். கோயிலுக்கு போறோம்ல சாமி கும்பிட, கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரகாரத்தை சுத்தி அப்படி வருமா, சுத்தி இந்த பக்கம் வந்த பிறகு கோயில் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது எதுக்கு அப்படின்னா விளக்கம் சொல்லலாம். எப்ப சொல்லணும்? 4 சுகத்துக்குள்ள நடக்கிறத 4 பேருக்கு மத்தியில சொல்லக்கூடாது. தம்பி கார்த்திகிட்ட போகும்போது வேலை சொல்லுவோம் எப்படி, அது மாதிரி அனுராக போக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பல போல் திட்டிக்கும் பங்கிலேயே இவள் பழுதில்லையே. நீ என்ன சொன்னாலும் கவிதை உனை எங்கெங்கே தொட்டாலும் இனிமை, நீ என்ன செய்தாலும் புதுமை
எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. ஒருத்தர் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். சரி. கோயிலுக்கு மனைவியை கூட்டிட்டு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கல் ஒண்ணு கிடந்திருக்கு. இந்த மனைவி பாத்தீங்கன்னா அந்த கல்லுல காலை எழுதிக்கிட்டான். அப்ப போய் என்ன பண்ணானா, அவருக்கு ஆத்திரம் யார் மேல வந்துச்சு? அந்த கல்லு மேல. யாரா இந்த இடத்துல உணர்ந்து இந்த கல்லை போட்டது? இந்த மாதிரி புள்ள காலில் இட்டு புள்ள காலில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கல்லை திட்டுறேன். அதே மாதிரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆமா, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காக கல்யாணம் ஆகி 1 வருஷம் முடிச்சு. இந்த கல்யாண நாள் அன்னைக்கு எங்க நம்ம கல்யாண நாள் கோயில் அங்கே போயிட்டு வருவோமே, நீ கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போறேன். அந்த தேங்காய் உடைக்கிற கல்லு எப்பவும் அங்கதான் கிடக்கும். இவங்க எப்பவும் போறது மாதிரி அதே வழியா போயிருக்காங்க. இப்ப போன வருஷம் காலில் இட்டுக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா போகும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யறான், அந்த காலில் எழுதிக்கிறான். அப்ப யாரு திட்டுற? கோவம் யார் மேல வருது? கல்லு மேல. கண்ணனை புரடியில வச்சிருக்க, கல்லு கிடக்கல கீழே பார்த்து வர்றது இல்ல அப்படின்னு யாரு திட்டுற? முதல் வருஷம் கல்ல திட்டினவன் 2வது வருஷம் மனைவியை திட்டுறேன். என்ன காரணம்? அத சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த இதுல எதுவுமே பஞ்சம் இல்லை. என்ன சொன்னாலும் அங்க பாத்தீங்கன்னா ரசிக்கிறது மாதிரியே இருக்கு. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும். கார்த்தி வேணாம்டா, உனக்கு நல்ல அழகான பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு. இல்லப்பா, கருப்பா இருந்தாலும் ரொம்ப கிளையா இருக்காப்பா, அவன் காதலிக்கும் போது அவள் கண்ணுக்கு அழகாத்தான் தெரியும். என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செய்தாலோ புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை இனிமை. மலர் வந்து பனி பெய்யற நேரத்துல பாத்திருக்கீங்களா? எதை மலரும் மங்கையும் ஒண்ணு அப்படின்னு இதுக்கு சொன்னாங்க. இந்த பனியில நனைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெக்க வர்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அடங்கி ஒடுங்கி பாத்தீங்கன்னா இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பனியில நனைஞ்ச மலர் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒற்றி பாத்தீங்கன்னா உறங்குவதை போல சின்னம் சிறுமலர் பனியில் நனைந்து, சின்னம் சிறுமலர் பனியில் நனைந்து, சின்னம் சிறுமலர் பனியில் நனைந்து, என்னை கொஞ்சம் தழுவிட நினைத்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைத்து, முல்லை கொடியன கரங்களை வளைத்து, முல்லை கொடியன கரங்களை வளைத்து, முல்லை கொடியன கரங்களை வளைத்து, முத்தை சரண குருநகை புரிந்து, குருநகை புரிந்து சொன்னாலும் கவிதை, உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செய்தாலோ புதுமை, உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, இளமை இனிமை இனிமை. நாரதர் தெரிவித்தபடி ஒரு மானத்தேடி செல்வதை போல சென்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்குமிங்கும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். யார் அவர்? எதற்காக உலாவுகின்றார்? சற்று அவரை சந்திக்கலாம்.